இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் தான் இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் எவருங்க. ஸோ ஏஷியாவிலே ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து நம்மளுக்கு இருந்தது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா கிளாம்பாக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ரொம்ப பெருசு. இதோட ஏக்கர் பார்த்திங்கன்னா 88 ஏக்கரில் அமைக்கப்பட்டது தான் அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி அமைக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். ஏன்னா இது அமைக்கப்பட்டது வந்து சாதாரண இடத்துல அமைக்கப்படல. இது வந்து சுடுகாட்டில் தான் அமைக்கப்பட்டது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதிரன் பிஸ்டேக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாம்பாக்கம் வந்திருக்கோம். கிளாம்பாக்கத்துக்கு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாம்பாக்கத்துக்கு வரது ரொம்ப கஷ்டப்பட்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து ஒரு 10 ரூபா செலவில் கிளாம்பாக்கம் வந்து இறங்கினேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோர்லேருந்து ஒரு ட்ரெயின் வந்து வண்டலூரில் வந்து ஓடுது. வண்டலூர்லேருந்து ஒரு ஆம்னி பஸ்ஸு டைரெக்டாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. சிம்பிள் ஜேர்னி. ஸோ வந்து இறங்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம நேரில் பார்க்குறது வந்து டிவியில் பார்க்குறது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து எப்படி அமைக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். ஏன்னா இது அமைக்கப்பட்டது வந்து சாதாரண இடத்துல அமைக்கப்படல. இது வந்து ஒரு மெகாலித்திக் பரியல் சைட்டில் தான் அமைக்கப்பட்டது பஸ் ஸ்டாண்ட். மெகாலித்திக் பரியல் சைட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லெலாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த யூரோப்ஸ்லலாம் கீழே வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள புதைச்சி மேலே கல் வச்சுருவாங்க. அப்படி தான் இருக்கும். சுடுகாடுன்னு சொல்லலாம் சிம்பிளாக சொன்னால். அது மாதிரி ஏரியா தான் இந்த மெகாலித்திக் பரியல் சைட், இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவலே கொடுக்கல, அங்கே கட்டவே முடியாது. ஸோ அது மாதிரி இடத்த நம்ம சிஎம்டிஏ நம்மளுக்காக அப்ரூவல் வாங்கி கட்டப்பட்டது தான் இந்த இடம். 2019 எடப்பாடி கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 2019 பிப்ரவரி 22 தான் இந்த ஃபவுண்டேஷன் கல் இறக்குறாங்க. இந்த இடத்துல சைட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ 2019 ஆரம்பித்த ஒரு விஷயம் 30 டிசம்பர் 2023, ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸில் கம்ப்ளீட்டாக அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்மளுக்காக ரெடி ஆகிருக்கு. இந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு இந்த மெகாலித்திக் பரியல் சைட்டை வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆர்காலஜிஸ்ட், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, பூமியெல்லாம் சோதனை பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் அப்ரூவல் கேட்டப்போ அவங்க ஒரு 5 விஷயத்தை முன்னுக்கு வைக்கிறாங்க. அந்த 5 விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டுமே தான் நீங்கள் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் அமைக்கலாம். அது 5 விஷயத்தில் முதல் விஷயம் வந்து 34 மீட்டருக்கு ஹைட்டில் பில்டிங் எதுவும் கட்டக்கூடாது. ஸோ கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 34 மீட்டருக்கு எந்த பில்டிங்கும் இருக்காது. செகண்ட், 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த பரியல் சைட் புதைக்கப்பட்ட இடத்துல வந்து எந்த மாதிரி பில்டிங் இருக்கக்கூடாது. அங்கே நீங்கள் பூங்கா மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தை ஓட்டி உங்களுக்கு ஃபுல் க்ரீனரி இருக்கும். அங்கே தான் அந்த சைட் பரியல் சைட் இருக்குது. ஸோ அங்கே வச்சுருப்பாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி ஒரு பில்டிங்கோ ஒரு பேஸ்மெண்ட்டோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அனுமதி எடுத்து தான் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், லைப்ரரி அது மாதிரிலாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போகிறோம், எல்லாம் போயிட்டுருக்காங்க. லெட்ஸ் கோ. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம் நம்ம இப்போ. ஸோ நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாரும் தான் இல்லை, இங்கே கூட்டமே இல்லை. நடக்க விட்டாங்க ரொம்ப தூரம். ஸோ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் கிளாம்பாக்கத்துக்குள்ளே. ஸோ மோர் பியூட்டிஃபுல். உள்ளுக்குள்ளே லிஃப்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் ஈபிலாம் இருக்குது. பயங்கரமாக வச்சுருக்காங்க. டெர்மினல் ஃப்ரீ. எஸ்கலேட்டர் இருக்கு. லாஸ்ட் பாயிண்ட் வந்து எது பண்ணாலும் எந்த மாதிரி எஸ்கவேஷன்ஸ், எது மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் அங்கே வந்து ஆர்காலஜிஸ்டோட பர்மிஷன் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணணும். அவங்களோட ப்ரெசன்ஸில் தான் பண்ணணும். அவங்க வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி தான் நீங்கள் பண்ணணும். நீங்களாக எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டால் நீங்கள் இங்கே பஸ் ஸ்டாண்ட் அமைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒத்துக்கிட்டு தான் இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பட்ஜெட்டில் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா
394 கோடியில் தான் இது ஃபுல்லாகவே அமைக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 400 crores செலவு பண்ணி தான் இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க. ஸோ பார்த்தாலே செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க. உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215 பஸ் பேனா பஸ் நிற்கிறதுக்கான ஒரு இடம் வந்து 215 பஸ் பே இருக்குது. இதில் 130 வந்து கவர்மெண்ட் பஸ்க்கு ப்ளஸ் 85 வந்து ஆம்னி பஸ் ப்ரைவேட் பஸ்க்கு. ஸோ அப்போ எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்னு பாருங்கள். இங்கே வந்து ஃபுல்லாக சவுத்துக்கு, ஸோ சவுத் தமிழ்நாடு ஸ்டார்டிங் ஃப்ரம் உங்களுக்கு திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, திருநெல்வேலி, கூடலூர், பாண்டிச்சேரி, ஸோ கம்ப்ளீட்டாக சவுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவையும் கவர் பண்ணுறாங்க. ஸோ கேரளா ப்ளஸ் சவுத் தமிழ்நாடுக்கு இங்கேயும் தான் பஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தமிழ்நாடு மக்கள் வந்து கோயம்பேட்டில் தாம்பரத்தில் ஏறுவாங்க, அவங்க வந்து கிளாம்பாக்கத்தில் தான் ஏற போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப பெரிய அவங்களுக்கு கஷ்டங்கள் கிடைக்காது. ஏன்னா டிராஃபிக்கெல்லாம் தாண்டி வந்து தான் ஏறுற மாதிரி இருக்கும். அங்கேயே 2 மணி நேரம் ஆயிரும் உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து வெளில வரவே. ஸோ டேரெக்டாக கிளாம்பாக்கம் ஏறப்போ அவங்க டேரெக்டாக விழுப்புரம் போய் சீக்கிரம் போயிடுவாங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் திஸ் ட்ராவலர்ஸ். நம்ம சேனல் பிஸ்னஸ் சேனல்னால ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கடைகள்லாம் தாறுமாறாக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி 2-3 கடை தான் இருக்குது. இங்கே பிச்சுக்கிட்டு போகுது. ஒரு பிளேட் இட்லி வந்து 70 rupees, 3 இட்லி ஒரு வடை நான் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். சாம்பார் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. மக்களுக்கு சாப்பாடு இல்லை. ஆக்சுவலாக இட்லி நான் வந்து வாங்கி 5 நிமிஷத்தில் இட்லி தீர்ந்து போச்சு. ஸோ நம்மளுக்கு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஆஸ் எ யூடியூபராக நம்மளுக்கு இங்கே இட்லி. ஸோ மற்றபடி இங்கே இட்லிஸ் இல்லை. பக்கத்துலேயே பிரியாணிஸ் போயிட்டுருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் இங்கே நீங்கள் ஒரு ஷாப் அமைச்சாலும் அது உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரும். அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால தான் நான் நேற்று போன வீடியோ வந்து நான் இன்றைக்கே டெலிகாஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹேஸ் டு கோ அண்ட் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் தேர். ஏன்னா கோயம்பேட்டில் ஒரு ஷாப் எடுக்கணும்னா 2 லட்ச ரூபா செலவாகுது. வாடகை மட்டுமே அட்வான்ஸ் 20 லட்சம் கொடுக்கணும். அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எடுக்கணும் ஷாப்ஸு, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய டெக்ஸ்டைல், நிறைய சாப்பாடு மட்டுமே இல்லை, வேறு ஏதாவது நீங்கள் யோசித்து பார்த்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மக்கள் சவுத் மக்கள் ஃபுல்லாகவே இங்கே தான் வரப்போகிறாங்க. ஸோ இதுதான் ஹப்பாக இருக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டார்ட் பண்ணிட்டு டு த மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் டிஸ்கிரிப்ஷனில் இன்னும் டீட்டெயில்ஸ் போட்டிருக்கேன். எப்படி ஷாப் அப்ரோச் பண்ணுறது, யார் அப்ரோச் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ரெண்ட்டுக்கு எடுக்கிறது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்ருக்கேன். இன்னும் அப்டேட் பண்ணுவேன். வர எல்லா அப்டேட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கட்டாயமாக டிஸ்கிரிப்ஷனையும் பாருங்கள், வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வில் கெட் அ ஃபுல் டெப்த் ஆஃப் பிஸ்னஸ். அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இணையப்படுது. ஒன்று வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட், இன்னொன்று வந்து சப்ரபன் ரயில்ஸு. மெட்ரோ ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் ஆஃப் சென்னை மெட்ரோ வந்து இணைக்கிறதுக்கு ஃபுல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஃபீஸிபிலிட்டி பிளான் செக் பண்ணிகிட்ருக்காங்க. முடியுமா முடியாதா, எப்படி போகிறது, பிளான்ஸ் அண்டர் கோயிங் போயிட்டுருக்கு மெட்ரோவுக்கு. மெட்ரோ ட்ரெயின் வந்து இணைஞ்சிருச்சுன்னா கிளாம்பாக்கத்துக்கு என்டையர் சென்னை எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்ந்துடலாம் சீக்கிரமாக. 2வது சப்ரபன் ரயில், செங்கல்பட்டு டு தாம்பரம் வழியாக போகிற எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ப்ளஸ் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்துக்கு ஸ்கை வாக் அப்படியே ஒரு எஸ்கலேட்டர் மாதிரி வர மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. தட்ஸ் ஆல்சோ பிளான்ஸ் அண்டர் கோயிங். கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ கிளாம்பாக்கம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பஸ் ஸ்டாண்டாக இருக்க போகுது தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். See you next video. Until then, take care. Bye from Shiva.